பைபிள் மற்றும் யூத புராணங்கள் படி கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கும் போது 5வது நாள்ல ஒரு மிகப்பெரிய பாம்பை உருவாக்குனாரு. இந்த பாம்பு சாதாரணமானது இல்லை. அதோட தோல் இரும்பு மாதிரி வலிமையானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட வாயிலிருந்து நெருப்பு வரும், ஒரு டிராகன் மாதிரி. இதை பத்தி பைபிளின் யோபு மற்றும் ஏசாயா அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாம்பை எந்த மனிதனாலையும் அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வலிமையானதா கடவுள் இந்த பாம்பை உருவாக்கி இருக்காரு. பூமியில் நல்லது கெட்டதுக்கு நடுவில் இருக்கிற சமநிலையை காப்பாற்ற கடவுள் இந்த கொடூரமான பாம்பை உருவாக்கி இருக்காருன்னு யூத புராணங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூத புராணங்கள் படி தெரிய வந்த இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கடவுள் இந்த மாதிரியான 2 பாம்புகளை உருவாக்குனாருன்னு. ஆனால் காலப்போக்கில் அதுங்களோட பயங்கரமான சக்தியை பார்த்து இதில் எதுனா ஒன்று உயிரோடு இருந்தாலே இந்த பூமியில் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த 2 பாம்பும் உயிரோடு இருந்தால் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட கடவுள் பெண் பாம்பை அடியோடு அழிச்சிட்டாரு. மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு ராட்சத பாம்பு கடலின் பயங்கரமான ஆழ்கடல்ல இப்போ கூட வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு தெரிய வந்தது. அந்த பாம்போட பெயர் தான் லெவியாத்தன். இந்த பூமி முடிவுக்கு வரும்போது ஆழ்கடல்ல இருந்து இந்த பாம்பு எழுந்து வரும். அதோட வாயிலிருந்து முடிவில்லாத நெருப்பை கக்கும். ராட்சத வடிவத்துல கொடூரமா இருக்கிற இந்த உயிரினத்தின் உடல் ரத்தத்தால மூடப்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பாம்பு அதோட வாளை லேசா அசைச்சாலே போதும், பூமியில் ஆபத்தான பூகம்பங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அது ஆழ்கடல்ல இருந்து வெளியே வர சமயத்துல பூமி கடைசி காலத்துல இருக்கும். இந்த லெவியாத்தன் பாம்பின் ராட்சத வடிவம் மற்றும் சக்தியால பூமியில் பயங்கரமான பேரழிவுகள் ஏற்படும். உதாரணமா அது மூச்சு விட்டாலே நெருப்பு குழம்பை கக்கும். நிறைய பிரதேசங்கள்ல ராட்சத சுனாமிகள் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.